ஸோ ஹே மக்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பைத்தான் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ண போகிறோம் விண்டோஸில். தென் நம்மளோட ஃபஸ்ட் ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து லேர்ன் பண்ணுறது முன்னாடி நமக்கு அதுக்கு தேவையான என்விரான்மெண்ட் வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஸோ பைத்தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நமக்கு பைச்சாம் அப்படின்ற ஒரு ஐடியும் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக அது வந்து டெவலப்பருக்கு தேவை. ஸோ இந்த பைச்சாம் இல்லைனா நீங்கள் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் அது மாதிரி நிறைய இருக்குது. பட் இது ரெண்டு எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு. விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஆர் நீங்கள் வந்து பைச்சாமில் வந்து நீங்கள் டெவலப் பண்ணலாம் பைத்தான். அது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ ஐடின்னு என்னென்னு தெரியாதவங்களுக்கு நான் போக போக சொல்கிறேன். ஸோ நீங்கள் பைச்சாம் டவுன்லோட் போட்டு இந்த சைட்டுக்கு வந்துடுங்க. இங்கே டவுன்லோட் கம்யூனிட்டி வெர்ஷன் இது வந்து ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ இது டெவலப் பண்ண கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து JetBrains கம்பெனி. ஸோ JetBrains கம்பெனி தான் வந்து உங்களுக்கு IntelliJ பண்ணாங்க. கீழே கூட போட்டுருப்பாருங்க. IntelliJ வந்து ஜாவாக்கு நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ எனக்கு வந்து இப்போ ஜாவா நான் வந்து IntelliJல ஆல்ரெடி டெவலப் பண்ணிருக்கனால எனக்கு பைச்சாம் வந்து அந்த யூஐலேருந்து எல்லாமே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் ஒரு விஷயம். ப்ளஸ் எனக்கு தெரியும் அந்த ஃபியூச்சர்ஸ் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்ட்டு. ஸோ அது நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பெட்டராகவும் இருக்கும்னு சொல்லி நான் பைச்சாம் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பைச்சாம் ஆர் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஆர் ஆட்டம் ஐடி அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எதாவது ட்ரை பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் கூட எப்படி பைத்தான் செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பைச்சாம் அண்ட் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் வந்து இன்னும் நல்லா புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ நம்ம டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட EXE டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ EXE டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. தென் எங்கே அது நமக்கு இன்ஸ்டால் ஆகிற டெஸ்டினேஷன் ஃபோல்டர் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 64 பிட் லான்ச்சர் டிக் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட் க்ரியேட் ஆகும். வேறு ஒன்றும் இல்லை. க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்ஸ்டால். ஸோ இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ ஐடினா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஷார்ட்டாக. இப்போ நீங்கள் ஒரு நோட் பேடில் ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு ஒரு பைத்தான் ஃபைல் டைப் பண்ணி நம்ம ரன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அது நிறைய விஷயங்கள் காட்டாது. நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும் இதில் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் சஜஷன் காட்டும். அப்புறம் நம்ம வந்து ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறப்போ ஒரு ஐடி கம்பெனியில் ப்ராஜெக்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறப்போ நமக்கு வந்து கிட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கிட் தெரிஞ்சவங்களுக்கு கிட்டில் வந்து நமக்கு கோடை வந்து புஷ் பண்ணுறதுக்கு புல் பண்ணுறதுக்கு அதெல்லாமே இதில் இருக்குது. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய லைப்ரரிஸ் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக போக பார்த்துக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிகினராக இருப்பீங்க இப்போது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து போக போக கற்றுக்கலாம். ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடுச்சு. இப்போ வந்து நமக்கு ஓப்பன் பண்ணுறப்போ இம்போர்ட் கேட்குது. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் ஆல்ரெடி பைச்சாம் யூஸ் பண்ணல. ஸோ டு நாட் இம்போர்ட் செட்டிங் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா பைச்சாம் வந்து கொடுத்தோடனே நம்மளுக்கு பைச்சாம் இப்படி ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு டேரெக்டாக நியூ ப்ராஜெக்ட் தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ டேரெக்டாக ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிடலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு பைத்தான் ப்ராஜெக்ட் அங்கேயே டிஃபால்ட்டாக இருக்குது. நம்ம ஒரு டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ரன் ஆகுதான்றதை பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து உள்ளே வந்து பில்ட் ஆகிருக்கு. ஸோ இன்டெகிரேட்டடாக பைத்தான் 3.8 இருக்குது. ஸோ 3.8 இருக்கனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 3.8 இப்போ 3.9 தான் லேட்டஸ்ட். நம்ம அதே கொடுத்துக்கலாம். அதுவும் இருக்கனால நம்ம 3.9 கொடுத்துக்கலாம். தனியாக நீங்கள் பைத்தான் EXE இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கூட கொடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பைத்தான் வந்து. ஸோ தனியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம் அந்த EXEயோட பாத். ஸோ நமக்கு வந்து இப்போது பைத்தான் ஆல்ரெடி இல்லை. நம்ம இப்போ தான் பைச்சாம் டவுன்லோட் பண்ணி பைச்சாம் வழியாக பைத்தானோட EXE இது பைத்தானோட EXE வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ இங்கேயே இருக்கனால நம்ம இப்படி கொடுத்துட்டு நான் வந்து கிரியேட் கொடுக்குறேன். கிரியேட் கொடுத்தோடனே நமக்கு இப்படி இந்த மாதிரி லோட் ஆகி நமக்கு ப்ராஜெக்ட் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பைத்தான் EXE வந்து நமக்கு இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ பைத்தான் இப்போ தான் இன்ஸ்டால் ஆகுது ஆக்சுவலாக. நம்ம பைச்சாம் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தென் வந்து இப்போ பைத்தான் 3.9 வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் இன்ஸ்டால் ஆகட்டும். கொஞ்சம் டைம் விடுங்க. ஸோ நமக்கு பைத்தானும் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடுச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆகி முடித்தோடனே நமக்கு டிஃபால்ட்டாக நம்ம அந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணப்போ இந்த main.py அப்படின்றத நம்ம கொடுத்துருந்தோம். எல்லா பைத்தானோட ஃபைல் நேம் வந்து .py தான் முடியும். ஸோ .py முடிஞ்சால் அது வந்து பைத்தான் கோடிங் ஃபைல்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்படி ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் எப்பவுமே இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஐடியை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இது நான் வந்து பிளாக் தீம் வச்சிருக்கேன். ஸோ நான் யூஸ்வலாக பிளாக் தீம் தான் யூஸ் பண்ணுறேன். பிளாக் தீம் வச்சிருக்கேன். ஸோ இங்கே ப்ராஜெக்ட் இருக்கும் நம்மளுக்கு எப்பவுமே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அப்படி இல்லைனா ஐடியை ஓப்பன் பண்ணி நம்ம இங்கே போய் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து கூட ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து ப்ராஜெக்ட்குள்ளே நம்ம நிறைய ஃபோல்டர்ஸ் வச்சுட்டு ஃபோல்டர்ஸ்குள்ளே தான் வந்து நம்ம பைத்தானோட ஃபைல்ஸ்லாம் வச்சுக்க போகிறோம். ஒரு ஃபைல்ஸ் நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி நம்ம அழகாக ஸ்ட்ரக்சராக பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நம்ம போக டூடே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம அதான் சொன்ன மாதிரி நம்ம ஒரே ஜஸ்ட்டு மட்டும் ஒரு ஹாய் ஆல்ரெடி இருக்கு இல்லையா. ஸோ இது எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு பேசிக்காக ஒரு ஹாய் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒன்லைன் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு பிரிண்ட் மட்டும் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்ட்டு. பிரதீஷ் here it works.
ஸோ எதையுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம பக்காவாக லேர்ன் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக தொடர்ந்து லேர்ன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் இது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்போ நான் மேலே போய் இந்த ரன் கொடுத்தா போதும், இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுது. ஸோ நான் என்ன போட்டிருக்கேன், வெறும் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் போட்டிருக்கேன். பிரிண்ட்னா அது கன்சோல் எப்படி பிரிண்ட் பண்ணி காட்டும், அதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ ஸ்ட்ரிங் இது கொடுக்கறத பிரிண்ட் பண்ணி காட்டும். ஸோ நான் பிரதீஷ் ஹியர் இட் ஒர்க்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம Python இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஸோ தொடர்ந்து பண்ணுங்கள். ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறது எப்பயுமே கஷ்டம்னு சொன்னேன், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்த கஷ்டமான விஷயம் தொடர்ந்து பண்ணுறது. ஸோ தொடர்ந்து இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள், Python நல்லா வந்து கற்றுக்கோங்க.